அஸ்ஸலாமு அலைக்கும். யாராவது வந்து சேட் பண்ணீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும். யாராவது வந்து ஆ நான் என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்கு. நான் அதில உங்க சேட்ட பார்க்கலாம். ஸோ எதுக்காக இந்த லைவ்? எதுக்காக இந்த லைவ் அப்படின்னா, ஸோ குரான் ரீடிங் கிளாஸ். ஸோ அதுக்காக தான் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். இத நான் வந்து முன்கூட்டி எந்த சேனல்லயோ, இல்ல Facebookலயோ, Instagramலயோ எங்கேயும் நான் சொல்லல. நான் நேரடியா இதுக்குன்னு சில செட்டப் கான்ஃபிகரேஷன்லாம் செட் பண்ணிட்டு, டைரக்ட்டா லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லியுமே இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 மணி நேரம் இந்த மாரி லைவ் வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குரான் ஓத கத்துக்கணும் அப்படின்னா, தாராளமா நீங்க சேட்ல தெரிவிச்சீங்கன்னா, Google மீட்டோட லிங்க் இருக்கு. ஸோ நான் ஏன் இந்த நேரத்த தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு, வீட்ல கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய நேரம். ஸோ அதனால இந்த நேரத்தில நம்ம வந்து கொஞ்சம் இத கத்துக்க ஆர்வமா இருக்கக்கூடியவங்களுக்கு சில விஷயங்கள சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இன்னும் போக போக இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில வந்து இதில வந்து யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, தாராளமா Google மீட்ல என் கூட இணைஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிளாஸஸ் நடத்துறது, இன்னும் எந்த இடங்கள்ல குரான் ஓதுறதுல எந்த இடங்கள்ல அவங்க கொஞ்சம் சிலர் ஃப்ளூவன்சி வராது. சிலருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து எழுத்துக்களே வந்து தெரியாது. ஒருத்தர் ஒரு லெவல்ல இருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து அவங்களுக்குரிய ஒரு கைடன்ஸ் குடுக்கலாம் அப்படின்றதையும் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்ல எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் நடத்துங்க. நான் சொல்றது வந்து முழுக்க முழுக்க குரான் ஓதுறது மட்டும் தான். அதில ஏதாவது உங்களுக்கு குவரீஸ் இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க சேட்ல சொல்லலாம். இதான் என்னுடைய முதல் லைவ். பட் இன்ஷா அல்லாஹ் இத ரெகுலராவே நான் தினசரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா செய்வேன். நான் முன்கூட்டி யாருக்கிட்டயும் இத பத்தி நான் சொல்லல. அந்த என் Facebook பேஜ் அண்ட் Instagram எதுலயுமே நான் போடல. ஜஸ்ட் இது வந்து பார்க்குறேன் எப்படி இருக்கு, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. பட் நான் போடுவேன் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு போடும்போது நான் போடுறேன். Instagramலயும் போடுறேன். அதேபோல Facebookலயும் இன்ஷா அல்லாஹ் நான் அப்டேட் பண்ணுவேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்குதுன்னா, கமெண்ட்ல நீங்க ஏதாவது சொல்லலாம். நான் பேசுற ஆடியோ உங்களுக்கு கேட்குதா? ஸோ ஃப்ரீ கிளாஸ் தானே, இது என்ன இருந்துற போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எனக்குன்னு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரொம்பலாம் இல்ல. பட் டீச்சிங்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் 4 வருஷமா இந்த குரான் அகாடமி தான் நடத்திட்டு இருக்கேன். ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா மேபி என்னைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என்னோட ஃபுல் டைம் ஜாபே வந்து குரான் கிளாஸ் தான். ஸோ இத வந்து மக்களுக்கு போய் நல்ல முறையில கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க நல்லபடியா அவங்கள குரான் ஓதுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை, கனவு எல்லாமே. அப்படியே இஸ்லாமிக் கன்டென்ட் அது ரிலேட்டடா போக தான் எனக்கும் ஆர்வம் எல்லாமே. இன்னொரு விஷயம், உங்கள்ல யாராவது தயாரா இருக்கீங்க, நான் Google மீட் வர்றேன், நான் வந்து ஓதி காட்டுறேன். அதில இன்னும் எந்தெந்த இடங்கள்ல எனக்கு பிரச்சனை இருக்கு, எது சரி செஞ்சா ஓதலாம் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, அதுக்குரிய கைடன்ஸும் நான் குடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். டோட்டலி ஃப்ரீ தான். ஓகேங்களா? நோ சார்ஜஸ்.
ஸோ இன்றைக்கி பெருசாக என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தோணல. பட் நானும் எதுலேயும் எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் சொல்லவும் இல்லை. பட் என்னோட டியூட்டி ஒரு 2 ஹவர்ஸ் நான் வந்து உட்காந்துட்டு இன்ஷால்லா போயிடுவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பார்ப்போம். சேட்டுக்கு ஆக்சுவலாக என் பக்கத்தில் இன்னொரு ஃபோன் இருக்குது. அது மூலமாக தான் வச்சு பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணோன்னா யூடியூப் எல்லாருக்கிட்டையும் போய் குறிப்பாக முஸ்லீம்கள்கிட்ட கொண்டே காட்டும். இந்த மாதிரி ஒருத்தர் லைவ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டும். மேபி அது உங்களுக்கு வந்து சேரலாம். ஆக்சுவலாக லைவ் வந்தது காரணமே உங்கள் கூட பேசுகிறதுக்கு தான். பேசி அந்த எப்படி சொல்கிறது, உங்களோட பேசி உங்களுக்குரிய ஏதாவது இந்த பேசுவோம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது இந்த குரான் ஓதுற விஷயங்களில் சந்தேகங்கள் இருக்குமே, அதுக்குரிய அவேர்னஸ் அது ரிலேட்டடாக பேசுவோன்ட்டு தான் நான் லைவுக்கு வந்திருக்கேன். ஸோ இனிமேல் ரெகுலராகவும் லைவுக்கு இன்ஷால்லா வருவேன். அதுதான் வந்து பிளான். இது ஒரு டியூட்டியாக செய்யணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஏன் கண்டென்ட் க்ரியேஷன் கண்டினியூ பண்ணலை அப்படின்னு உங்களுக்கு சிலருக்கு கேள்வி வரலாம். கண்டென்ட் க்ரியேஷனுக்கு நிறைய வந்து விஷயங்கள் வேணும். எந்த மாதிரி அப்படின்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னா சோர்ஸை ரிசர்ச் பண்ணணும். ஓகேங்களா? சோர்ஸை ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த சோர்ஸை ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த சோர்ஸ் வந்து வேலிடா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு பிறகு அதை வந்து கிராஸ் செக்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதணும். அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி முடித்ததுக்கு பிறகு அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க. ஷூட் பண்ணதுக்கு பிறகு அதை உட்காந்து எடிட் பண்ணணும். எடிட் பண்ணதுக்கு பிறகு போஸ்ட் பண்ணணும். இதை கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். இதை வந்து இன்றைக்கி நிறைய கிரியேட்டருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இதை அவங்க செய்வாங்க. ஒரு சமயத்துக்கு மேலே என்ன ஆகும், நான் ஒரு 5 ஆண்டு காலமாக இதில் இருந்ததுனால சொல்கிறேன். ஒரு சமயத்துக்கு மேலே இதை நிறுத்தக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, யாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது, யாருக்குமே வந்து இதை கண்டினியூஸாக கொண்டு போகிற அளவுக்கு ஆசை கனவெல்லாம் இருக்கும். ஆனால் பேக் போன் இருக்காது. பேக் போன்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் வருது. இப்போ நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது, இந்த கண்டென்ட் எழுதுறது, அதே சமயம் இதுக்குரிய ஐடியாலஜி க்ரியேட் பண்ணுறது, அதே போல் எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, ஷூட் பண்ணுறது, இதுக்குரிய பேக்ரவுண்ட் செட்டிங் எல்லாமே இருக்குல்ல. இப்போ லைவ்னா சும்மா எல்லாம் ஒன்றா வந்துட்டு இப்படியே கேமரா ஆன் பண்ணிவிட்டு, இதுக்குமே நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு கேமரா வாங்கி வச்சுருக்கேன், லேப்டாப் இருக்குது. அதே சமயத்தில் இந்த OBS ஸ்டுடியோவில் தான் நான் இப்போ வந்து லைவ் போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே டெக்னிக்கலாக சில விஷயங்கள் நான் ஒரு 1 வீக்காகவே இதுக்காக உட்காந்து இது எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு ரிசர்ச் பண்ணிவிட்டு பண்ணுறது. ஆனாலும் இதை தனியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஒரு பெரிய டீம் தேவையில்லை இதை ரன் பண்ணுறதுக்கு, அப்படி தானே. ஆனால் ஒரு கண்டென்ட் க்ரியேஷனுக்கு அப்படி பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, சின்ன கம்பெனியாக இருந்தாலும் ஒரு கண்டென்ட்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக யூ நீட் சப்போர்ட். உங்களுக்கு எடிட்டர் தேவைப்படுவாங்க, டெஃபினட்டாக எடிட்டர் தேவைப்படுவாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர் தேவைப்படுவாங்க. அதுக்கு பிறகு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச் டீம் தேவைப்படும். ஒருத்தராவது தேவைப்படுவாங்க. நான் சொல்கிறதுல குறைஞ்சபட்சம் 3 அல்லது 3 பேராவது கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு கித்தாபை இன்றைக்கி நிறைய இமாம்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கித்தாபை எடுப்பாங்க. அந்த கித்தாப்லேருந்து இன்றைக்கி என்ன பேசலான்னு முடிவு பண்ணுவாங்க. அதை எடுத்து பேசுவாங்க. எந்த எடிட்டும் பண்ண மாட்டாங்க. அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும். என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பண்ணுவோம், ஆனால் என்கேஜ்மெண்ட் இருக்காது. என்கேஜ்மெண்ட்னா என்ன? என்கேஜ்மெண்ட்னா என்னென்னா, முழுக்க ஆடியன்ஸ் வருவாங்க, பார்ப்பாங்க. ஆனால் வந்து அதில் என்கேஜ்மெண்ட் இருக்காது. இப்போ இந்த மாதிரி நம்ம இப்போ நீங்கள் நிறைய லைவ் வீடியோஸ் பார்ப்பீங்க. அந்த லைவ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் எழுதுகிறவங்க எழுதுவாங்க. எதுக்காக கமெண்ட் எழுதுவாங்க? அங்கேருந்து ஆப்போசிட்டில் நம்மளை பார்த்து பேசுகிறவங்க யாரோ இருப்பாங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான என்கேஜ்மெண்ட் வீடியோஸில் இருக்காது. அண்டு ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அதில் நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் கமெண்ட்டில் கேள்வியாக எழுதினாலும் பதில்கள் வராது. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியலைனாலும் சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது அப்படின்றது இல்லை. நான் சொல்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கண்டென்ட் க்ரியேஷன் தான் நான் சொல்கிறேன். எல்லாரையும் நான் சொல்லலை.
ஆனால் நிறைய சேனலில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சேனலில் வீடியோ போட்டுட்டு அதுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸுக்கு பதிலளிக்கிறதுக்கு இன்னொரு வீடியோ போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே இங்கே ஏதோ ஒரு டைம் கொடுக்குறாங்க. இங்கே ஆடியன்ஸுன்றவங்க வந்து அவங்களோட நேரத்தை கொடுக்குறாங்க. அதை வந்து வேல்யூவாக பார்க்கணும். அந்த வேல்யூவாக நம்ம பார்த்துட்டா நம்ம வந்து கண்டென்ட் கிரியேஷனில் முன்னேறலாம். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இது ரிலேட்டடாக ஏதாவது இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். என்னோட வேலை இந்த 2 மணி நேரம் நான் இங்கே இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். தினசரி வந்து இருப்பேன். முடிஞ்சால் இன்ஷா அல்லாஹ் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து கூட நம்ம ஒரு பாடம் நடத்தலாம். யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். யாராவது இருக்கீங்களா? சேட்டில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? எதனா ஒரு இப்போ நீங்கள் மேபி கேட்கலாம். நீங்கள் எனக்கு இப்போ நீங்கள் எஸ்என்எல் குரான் இருக்குல்ல, உதாரணமாக உங்களுக்கு எஸ்என்எல் குரான் நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இதான் எஸ்என்எல் குரான் கரெக்டாக? இந்த எஸ்என்எல் குரானில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதில் ஏதாவது பாடங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ உதாரணமாக பாருங்களேன், இப்போ இந்த பாடம் இருக்குது. இது வந்து சும்மா லெட்டர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது 2 லெட்டரோட காம்பினேஷன் பாடம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபத்தாலம்மா கஸ்ரான்னு சொல்லுவோம். சிலர் வந்து இது ஜபர்ஜெர் பேஷ்னு கூட படிச்சிருப்பீங்க. இங்கே ஜபர்ஜெர் பேஷா ஃபத்தாலம்மா கஸ்ராவா அதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது. நம்ம எண்ணில் வந்து எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியம். அடுத்ததாக வந்து இது வந்து சாக்கின் பாடம் இல்லை சுக்குன் பாடம் அப்படி சொல்லுவாங்க. இது மாதிரி எதனா ஒரு பாடங்களில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி எந்த பாடங்களில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சேட்டில் கேட்கலாம். ஸோ புதிதாக யாரும் வந்தீங்க அப்படின்னா நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து லைவ் போட்டதுக்குரிய காரணம் வந்து குரான் வகுப்புகள் வந்து யாருக்காவது சந்தேகம் இருக்குது, அதுக்குரிய நான் எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, இதை எப்படி படித்தா நான் கரெக்ஷன்ஸை சரி பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த மீட்டுக்கு வந்து கேட்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா லைவ் அப்பப்போ யாராவது வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த லைவ் எதுக்காக அப்படின்னா, நான் குரான் வகுப்புகள் வந்து 4 வருட காலமாக குரான் அகாடமி நடத்திட்டுருக்கேன். என்னோடய ஃபுல் டைம் ஜாப் அதுதான். ஸோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது குரான் பாடங்களில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு இருந்தாலோ, அல்லது மீட் லிங்க் வந்து கூகுள் மீட்டோட லிங்க் வந்து கமெண்ட்டில் இருக்குது, பின் பண்ணி வச்சுருக்கேன். யாருக்காவது எதனா சந்தேகம் இருக்குது, நான் வந்து பார்க்கணும், நான் வந்து இந்த பாடத்தை படிச்சுக்கணும்னு நினச்சாலோ, அல்லது நீங்கள் இப்போது குரான் ஓதுற ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க, அந்த ஒரு ஸ்டேஜிலேருந்து ஒரு ஏ ஸ்டேஜிலேருந்து பி ஸ்டேஜுக்கு போகணும். அப்போ என்னெல்லாம் பண்ணால் போகலாம்? இப்போ சிலருக்கு ஃப்ளூவன்சி பிரச்சனையாக இருக்கும், சரளமாக ஓதுறதுல பிரச்சனை இருக்கும், அதை எனக்கு சரி பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் படிக்கலான்னு சில ஐடியாக்கள் கொடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அல்லது உங்களால் ஒரு வார காலம் தொடர்ச்சியாக கூகுள் மீட்டுக்கு வர முடிந்தால் இன்ஷா அல்லாஹ் நானும் வர்றேன். உங்களுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு 30 minutes to 45 minutes கிளாஸ் எடுக்கிறேன். ஆனால் ஒரு வாரம் வரணும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து கொஞ்சம் மெனக்கடணும். அப்போ தான் வந்து உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும்னு ஒரு ஐடியா வந்துடும். பட் கண்டிப்பாக வந்து இந்த லைவ்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு மீட் வர வச்சு சொல்லிக் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், எதுவும் பெய்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இது எப்படிலாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அந்த அகாடமி நடத்திட்டு இருக்க அந்த காலங்களில் எனக்கு வரக்கூடிய மேஜரான கன்சர்ன் என்ன தெரியுங்களா? மேஜராக வரக்கூடிய கன்சர்ன் என்னென்னா வந்து வரக்கூடியவங்க எல்லாமே வந்து பேசிக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பேசிக்ஸ்னால் தஜ்வீதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ
தஜ்வீதுக்குன்னு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை நம்ம போகவே வேணாம். அடிப்படையாக ஒரு எழுத்துக்களுடைய உச்சரிப்பு மஹ்ரஜ்னு சொல்லுவோம். ஒரு எழுத்துக்கள் எந்த இடத்துலேருந்து உச்சரிக்கப்படுது அப்படின்ற அந்த இடத்துல இருந்து கரெக்டாக உச்சரிக்கப்பட்டால் அதை வந்து நம்ம வந்து மஹ்ரஜ் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வர்றது வந்து நம்ம அட்வான்ஸாக தஜ்வீதில் கொண்டு சேர்க்க தேவையில்ல. ஒரு எழுத்து பா அப்படின்னா அது பான்னு கரெக்டாக சொல்ல தெரியணும். ஒரு எழுத்து ஹா அப்படின்னா அது ஹான்னு கரெக்டாக சொல்ல தெரியணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹா அப்படின்ற உச்சரிப்பு வராமல் அதை வந்து ஆ அப்படின்னு படிப்பாங்க, இல்லைனா ஹா அப்படின்னு படிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம படிப்பதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம குரான் தொழுகையில் ஓதுவோம், நமக்கே தெரியாமல் நம்மளுடைய தொழுகைகள் வந்து வீணாக்கப்படும். ஏன்னா அல்லாஹ் என்ன குரானில் என்ன சொல்கிறான், ரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆன் அது எப்படி இறங்குச்சோ அந்த முறைப்படி நம்ம ஓதணும் அப்படின்றது தான் செய்தி. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம கற்றுக்கணும்ல நம்முடைய. அதனால தான் நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளை வந்து மதரசாக்களில் சேர்க்குறாங்க. நீங்கள் ஆன்லைன் மதரசா சேர்த்தாலும் சரி, இல்லை நேரடியாக ஒரு மதரசாவில் போய் ஓதினாலும் சரி, அதெல்லாம் விஷயமே இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மதரசாவை உங்கள் பிள்ளைகளை கொண்டு மதரசாவில் சேர்க்கணும். அது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அப்படி சேர்க்கும்போது தான் அவங்க வந்து இந்த எழுத்துக்களெல்லாம் இப்போ சின்ன வயசுலேருந்தே ஓதிடுவாங்க. ஒரு வயசுக்கு மேலே ஓத முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ உங்களால் ஓத முடியுமா? உங்களால் இதுக்காக நேரம் ஒதுக்க முடியுமா? சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். உங்களாலேயே இந்த நேரங்களை இதுக்காக ஒதுக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய நேரங்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கத்துக்காக கொஞ்ச நேரம் நீங்கள் செலவிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நல்ல இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளலாம், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, எனக்கு சில சந்தேகம் இருக்குது, அதை நான் தீர்த்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக லைவில் வாங்க, கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேட் பண்ணாலும் சரி, அல்லது கூகுள் மீட்டுக்கு வந்தாலும் சரி, வாங்க இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். ஸோ அவ்வளோதான். இதில் இந்தந்த பாடங்கள்லாம் இருக்குது, ரொம்ப ஈஸியான பாடம் தான். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இங்கே பாருங்களேன், நான் இப்போ சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 பக்கங்கள் வந்து ரொம்ப சுலபமாக படிச்சிடலாம், ரொம்ப கஷ்டமே இல்லை. இதில் உள்ள சில நுணுக்கங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எல்லாராலையும் ஈஸியாக படிச்சிட முடியும். ரொம்ப கஷ்டமான பாடம் எல்லாம் கிடையாது. இதில் மொத்தமாக எத்தனை பாடங்கள் இருக்கும் பாருங்களேன். உங்களுக்கு பாடம் நம்பர் 27ன்னு போகும், அப்படியே உங்களுக்கு வந்து இன்னும் கூட அதிகமாக கூட போகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் டோட்டலாக வந்து 60 பேஜஸ் கிட்ட இருக்கும். அந்த வக்ஃபோட முடியும். வக்ஃப் தான் லாஸ்ட்டு பாடம். மொத்தம் எத்தனை பாடம் வருது பார்க்குறீங்களா? மொத்தம் 37 பாடம் ஆல்மோஸ்ட் வருது. பட் இந்த 37 பாடத்தையும் வந்து நீங்கள் ஒழுங்காக வந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் கூட முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் வந்து நீங்கள் டைம் கொடுக்கணும். நீங்கள் வந்தீங்கன்னா இது ஒரு சேலஞ்சாக கூட நான் எடுத்து முடிச்சிடுவேன் இன்ஷா அல்லாஹ். அது பெரிய கஷ்டமான காரியம்லாம் கிடையாது, செய்யலாம். செய்ய முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. இருங்க, 40 பாடங்கள் வரைக்கும் இருக்குது, 40 பாடம் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன சட்டங்கள் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட முடியும். இதான் வந்து பெரிய பாடம்னா இதுதான். இது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எப்படி சேர்த்து ஓதணும், எப்படி நிறுத்தி ஓதணுன்றது சில சட்டங்கள்லாம் சொல்லியிருந்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம், ஃபாஸ்ட்டாக இன்ஷா அல்லாஹ் முடிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் வந்து இந்த நூரானி காய்தா அதெல்லாம் வந்து ஓதுவாங்க. பட் நூரானி காய்தால ஒன்றுமே கிடையாது. இதில் எஸ்என்எல் குரானில் இருக்கக்கூடிய அந்த பாடங்களில் ஒரு 60 பேஜஸ் இருக்குது. அதில் மொத்தமே 30 பேஜஸ் தான் இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து அதில் உங்களுக்கு ப்ராக்டிஸே இருக்காது. அதனால் அது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன். அது யாருக்கு மேபி செட் ஆகலாம் அப்படின்னா, ஓதிட்டு மறந்துருப்பாங்க, அவங்களுக்கு அது செட் ஆகும். எல்லாருக்கும்லாம் அது கண்டிப்பாக ஒரு காலமும் செட் ஆகாது. சின்ன குழந்தைங்களுக்கு அதை கொண்டே கொடுத்தா என்ன புரியும் சொல்லுங்கள்? இதில் கொடுத்துருக்க பாடங்கள் சின்ன பசங்க படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் எல்லாமே பயிற்சி தான். பாடம் வந்து இதுதான் பாடம், இதுதான் வந்து ஆக்சுவலாக பாடம். இதுதான் பாடம் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இதுதான் பாடம். இது வந்து இது எல்லாமே பயிற்சி தான், ஒரு எழுத்தை மாற்றி மாற்றி கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சி வந்து எத்தனை பேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, 2, 3,
4 பேஜ். 4 பேஜுக்கு முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஒரு எழுத்தை வந்து மாற்றி மாற்றி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரே எழுத்தை பக்கத்து பக்கத்தில் ஒரே வரிசையாக கொடுக்காம மாற்றி மாற்றி கொடுத்து சொல்ல வைக்கிறாங்களான்றத பார்க்குறாங்க. இது 4 பேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு ப்ராக்டிஸ் நூறாணி காய்தல இருக்காது. இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு பாடத்துக்கும் இதே பிரச்சனை தான். ஒரு பாடத்துக்குமே இந்த பிரச்சனை தான் அந்த நூறாணி காய்தல இருக்குது. அதனால் அது வந்து செட் ஆகாது. புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு களமும் செட் ஆகாது. இதில் வந்து நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. இப்போ இதை நீங்கள் படிக்கும் போதுமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இது. நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, இதை ஐன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதை கைன்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு இடம் காட்டுற மாதிரி அங்கே வரேன். நான் சொல்கிறது எந்த இடம் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்க, இதை வந்து ஐன்னு சொல்லிடுவாங்க, இதையும் ஐன்னு சொல்லுவாங்க, அல்லது இதை ஹான்னு சொல்லுவாங்க, இதையும் ஹான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஹா தான் கரெக்ட், பட் இது ஹா கிடையாது, இது ஐன். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு 7-8 வயசு குழந்தைக்கு இதை நம்ம சொல்லித்தரணுமா சொல்லித்தரக்கூடாதா? ஒரு 7-8 வயசு குழந்தைக்கு இதை சொல்லித்தரணுமா சொல்லித்தரக்கூடாதா? இதை நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்களேன். பாருங்க, இப்போ என்னன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும் போது இந்த இடத்த பார்த்து சொல்லித்தரணும். இது வந்து ஐன் கரெக்டா, இது வந்து ஹா. இது எப்படி குழந்தை கண்டுபிடிக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும், இதுதான் ஐன். ஐன் வந்து இது வந்து ஹா, இது ஐனு, இது ஹா. இது எப்படி தெரியுமா என்ன சொல்லணும்னா, ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரும் போது அதில் மொத்தம் 3 லெட்டர் இருக்கு. இது வந்து முதல் எழுத்து, இது 2வது எழுத்து, இது 3வது எழுத்து. அப்போ ஐன் அப்படின்ற எழுத்து நடுவுல வந்தா, ஒரு வார்த்தையோட நடுவுல வந்தா இந்த மாதிரி வரும். அதே போல ஹா அப்படின்ற எழுத்து ஒரு எழுத்தோட நடுவுல வந்தா இந்த மாதிரி வரும். இப்போ இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம சொல்லிடலாம், ஒருவேளை இது பார்த்தா இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு அப்படின்றது சொல்லிடலாம். ஆனா குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆனா நம்ம எப்படி சொல்லித்தரணும் அப்படின்னா, இந்த வளைவை வச்சு சொல்லித்தரணும். இந்த மாதிரி ஒரு வளைவு வரும், இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜ் வரும், இந்த மாதிரி எட்ஜு ஐன்ல வராது அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொல்லி கொடுத்துட்டா என்ன செஞ்சிருவாங்க, குழந்தைங்களால ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ இது என்ன, இது ஐனா ஹாவாங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இந்த இடத்துல இது ஐனு இது ஹா அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு தெரியாது, அப்படி சொல்லவும் கூடாது. என்ன சொல்லணும், இந்த ஷார்ப்பான எட்ஜு பாரு, இதில் ஷார்ப்பான எட்ஜ் இல்லை பாரு அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்படி சொன்னால் தான் குழந்தைங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள் நம்ம பாடம் சொல்லித்தரும் போதும் குழந்தைங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்களோட அகாடமியில் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். அப்படி சொல்லித்தரும் போது தான் வந்து மாணவர்களுக்கும் வந்து தெளிவாக புரியும். இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இதில் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எந்த பாடத்திலேயாவது இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அண்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம். இந்த பாடமும் இதை ஏன் உங்கள் சுக்குனோட சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை அப் அப்படி படிங்க, அடுத்து அப்ப அப்படி படிங்க அப்படின்றத பிரித்து படிக்கணுன்றத சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இதில் நிறைய நுணுக்கமான பாடங்கள் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறது, பொதுவாக எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது இந்த பாடம் தான், இந்த கித்தாப் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ எஸ்என்எல் குரான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான புத்தகம் தான். ஆனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப டீப்பான நாலேஜ் அதில் இருக்குது. எல்லாராலையும் ரொம்ப இலகுவாக வந்து இந்த பாடங்களை படிச்சிட முடியும். உங்களில் யாருக்காவது ஏதாவது பாடங்கள் நடத்தணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
தாராளமாக என்கிட்ட சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு ஏதாவது பாடங்கள் நடத்தணும்னா நான் சொல்கிறேன். நானே உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன். இந்த பாடங்கள் எப்படி படிக்கணும். அதே போல் உங்களில் யாருக்காவது எனக்கு என்னோட பெண்களுக்கு அலோடு இல்லை, ஒன்று ஆண்கள் மட்டும்தான். தாராளமாக கூகுள் மீட் வரலாம். வந்தீங்கன்னா இந்த லைவ்லேயே உங்களுக்கு வந்து ஆனால் எனக்கு ஒரு வார காலம் டைம் கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து எனக்கு இந்த புத்தகத்தை முடிக்க கூட என்னால் இன்ஷா அல்லாஹ் முடியும். ஆனால் எப்படி சொல்கிறது, அது முடிக்க முடியும்னா ஓரளவு ஓதி தெரிஞ்சவங்களுக்கு முடியும். ஆனால் ஸ்டார்டிங்கில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்துவேன். ஏன்னா இது ஒரு தடவை படிச்சுட்டா திரும்ப நீங்கள் எப்போதும் மறக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடத்துவேன். ஆனால் ஒரு வார காலம் உங்களுக்கு என்னால் ஃபுல் சப்போர்ட் கொடுக்க முடியும். டெய்லி நீங்கள் ஒரு வார காலம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தினசரி இன்ஷா அல்லாஹ் இந்த மீட்டில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வகுப்புகள் நடத்தி உங்களை குரான் ஓத வைக்கலாம். ஃப்ரீ தான், நோ மணி எதுவும் தேவையில்லை. யாராவது லைவுக்கு வந்தீங்கன்னா சேட் பண்ணுங்க. சேட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். சேட் பண்ணிங்கன்னா தான் யாராவது வந்திருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த லைவ் எதற்காக அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் வந்துச்சுன்னா திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கணும். யாராவது புதுசாக லைவில் வந்துட்டு போவாங்க, எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் இந்த லைவ் எதுக்காக அப்படின்னா, புதிதாக குரான் ஓதணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக என் கூட நீங்கள் சேட் பண்ணலாம். ஒரு வார காலம் உங்களால் தினசரி குரான் ஓத கற்றுக்க வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால், அல்லது குரான் ஓதுறதுல நான் வந்து எனக்கு திக்கி ஓதுறேன், அல்லது எந்தெந்த பாடங்களில் நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அதை நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, என்னோடய கூகுள் மீட்டில் நீங்கள் தாராளமாக இணையலாம். அப்படி நீங்கள் இணைச்சிங்கன்னா உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டு நீங்கள் எப்படி படித்தா இந்த பாடங்களை வந்து சரி செய்யலாம் அப்படின்றத நான் ஒரு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன். இல்லை ஒரு வார காலம் ஓதணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு வார காலம் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். நான் கண்டினியூஸாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் அதன் மூலமாக கூட இன்ஷா அல்லாஹ் குரான் ஓதலாம். யாராவது கூகுள் மீட்டில் இணைஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? இணையவில்லை. இணையவில்லையா? நானே செக் பண்ணி பார்க்குறேன். யாரும் இணையவில்லை. நோபடி இஸ் தட். ஓகே, இணைந்த நிலையில இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் தினசரி லைவ் வருவேன் அப்படின்னு நியத்து வச்சிருக்கேன். இந்த குரான் வகுப்புகள் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் கேட்கலாம். என்னோடய ஃபஸ்ட்டு சேட் சொல்லலாம், அதை மறக்கவும் மாட்டேன். யார் அந்த
ஃபஸ்ட்டு சேட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். நான் இன்றைக்கி தான் முதல் முறையாக லைவ் போட்டிருக்கேன். என் கூட பேச போகிற முதல் நபர், அந்த சேட் பண்ண போகிற முதல் நபர். ஐ எம் வெயிட்டிங். யாருன்னு பார்ப்போம். யாராவது சேட் அப்படி வரலான்னு இருக்கீங்கன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், சேட்டில் போடுங்க. இன்ஷால்லா அஸ்ஸலாமு அலைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய பேர் முகமது ஆஷிக். நான் புதுசாக தான் லைவ் போடுறேன். ஆஷிக் டு ஜன்னா அப்படின்னு ஒரு சேனல் வச்சு நடத்திட்டுருக்கேன். நான் குரான் அகாடமி நடத்திட்டுருக்கேன் 4 வருட காலமாக. இப்போ எதுக்காக இந்த லைவ் அப்படின்னா, குரான் கற்றுக்கணும், குரான் ஓத கற்றுக்கணும்னு நிறைய நபர்களுக்கு விருப்பம் இருக்கும். நிறைய பேர் குரான் ஓதுவாங்க அல்ஹம்துலில்லாஹ். சிலர் வந்து குரான் ஓதுறதுல நிறைய சிக்கல்களை சந்திப்பாங்க. ஓத தெரியாமல் அல்லது வந்து ரொம்ப காலமாக ஓதக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி யாரும் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒரு கூகுள் மீட் லிங்க் இருக்குது. பட் ஒன்லி மேல், ஆண்கள் மட்டும் தாராளமாக இணையலாம். ஆனால் 1 வார காலம் அவங்க எனக்காக கொடுக்கணும். கொடுத்தாங்க அப்படின்னா இன்ஷால்லா அவங்களுக்கு அந்த 1 வார காலம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, எந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுவேன் இன்ஷால்லா. இப்போது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சிலருக்கு வந்து இந்த மத்துடைய பாடங்கள் வராது. ஒருத்தர் ஓதும்போது எங்களுக்கு தெரிய வரும். நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அகாடமி நடத்தக்கூடிய அந்த காலங்களில் நிறைய என்கொயரி எனக்கு வரும். அந்த என்கொயரியில் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, திக்கி ஓதுவாங்க. 1, 2வது அவங்க நல்லா ஓதுவேன்னு சொல்லிட்டு தஜ்வீது கற்றுக்கணுன்ற ஒரு வார்த்தை தான், தஜ்வீது கற்றுக்கணுன்ற ஒரு வார்த்தையோடு வருவாங்க. ஆனால் அந்த பேசிக்ஸ் விஷயம் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதுக்கும் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்போம் அவங்களுக்கு. அப்படி ஓத வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே ஓதின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்காங்க. அதை சரி, ஓகே, இப்போ கொஞ்சம் நம்ம லைவ்ல போயிட்டு நம்ம மாணவர்களுக்கு இதுக்குரிய அவேர்னஸ் கொடுப்போம் அப்படின்றதான் என்னுடைய மெயினான ஒரு கோலாக நான் கொண்டு வந்தேன். ஸோ அது ரிலேட்டடாக அவேர்னஸ் கொடுக்குறதோ அல்லது வந்து யாராவது உங்களுக்கு எனக்கு ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிறேன். 1 வார காலத்துக்குள்ளே ஒரு மாணவரை எடுத்துக்கிட்டு அவரை எந்த அளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டு செய்யணும்னு ஒரு விருப்பமும் எனக்குள்ளே இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு கோல். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் அந்த லைவ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களில் யாருக்காவது குரான் ஓதணும், நான் குரான் ஓதுறது சரியான்னு பாருங்கள், தாராளமாக பார்க்கலாம்.
நோ ப்ராப்ளம். நீங்கள் அதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோட கூகுள் மீட் லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணி வரலாம். பட் அதுக்கு முன்னாடி சேட்லாம் போட்டுட்டு வாங்க. அதுக்கு தான் நான் ரெடியாக ப்ரிப்பேர் ஆகிடுவேன். ஒன்றும் இல்லை, அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இல்லைனா எனக்கு நீங்கள் டேரெக்டாக கூகுள் மீட் வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சேட்டில் ஏதாவது மெசேஜ் போட்டு தாராளமாக வரலாம். அப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணால் நீங்கள் நல்லா குரான் ஓதுவீங்க அப்படின்ற ஒரு ஒரு கைடு சொல்லிக் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலோ அல்லது இல்லை நான் உங்ககிட்டயே ஓதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 வார காலம் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். அந்த 1 வார காலத்துக்குள்ளே உங்களை வந்து எந்த இடத்துலேருந்து எந்த லெவலுக்கு கொண்டு போகலான்றதை நானே உங்களுக்கு காட்டுவேன். ஆக்சுவலாக அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட தாராளமாக வந்து குரான் ஓதலாம், கான்ஃபிடென்ட்டாக ஓதலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியான மொழி தான் அரபிக். ஸோ அதை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். நான் இந்த லைவை வந்து எந்த சோஷியல் மீடியாலையும் போடவே இல்லை. சில டெக்னிக்கல் ஒர்க் இருந்ததுனால நான் போடாமலே விட்டுட்டேன். சில நாளையோட லைவை நான் கண்டிப்பாக போட்டுருவேன். சில தினசரி இரவு வந்து இந்த 9 மணிக்கு லைவ் போடலாம் அப்படின்னு ஒரு நியத்தை வச்சுருக்கேன். சில அதுவாக செய்யுங்க. அது எதுக்காகனா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான். நிறைய மக்கள் வந்து குரான் ஓதணும்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய பேரால் அது வந்து பணம் கட்டி ஓதவும் முடியல தான். அது நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். நிறைய பேருக்கு வந்து சரியான கைடன்ஸ் இல்லை. எங்கே போனால் நம்ம குரான் ஓதலாம் அப்படின்றது தெரியாமல் இருக்காங்க. இன்றைக்கி மருத்துவம் அப்படி தானே, மருத்துவமே இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு சரியான மருத்துவம் வந்து சரியான நாலேஜ் கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு சரியான பாதையை காட்டி இதில் போனால் நீங்கள் வந்து எங்கே போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி சில இடத்த நம்ம வழியை காட்டினாலே இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் லைவ் வரைக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் இருக்க முடியும் 2 மணி நேரம். ஆனால் நான் வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் இல்லை. ஏன்னா என்னோடய மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து எதுலேயுமே சொல்லலை அப்படி தானே. நான் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நான் லைவ் வர போகிறேன்றதை சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வருவாங்க? அதுதான். அது மட்டும் இல்லாமல் புதுசாக லைவுக்கு வந்திருக்கேன். நான் பேச ரெடி, ஆனால் கேள்விகள் வரணுமே. கேள்விகள் எதுவும் இல்லை. ஸோ கேள்விகள் வரும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விகள் வரும். அது வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக போகலாம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் தினசரி லைவ் வரணும் அப்படின்னு ஒரு நியத்தை வச்சுருக்கேன். நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியாது. என்கிட்ட சைடில் ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனை பார்த்து இன்ஷா அல்லாஹ் நான் படிப்பேன். அதை படிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். எதுக்கோ லைவ் போடுறாங்க, நம்ம இதுக்கு போடக்கூடாதா அப்படின்ற ஒரு தைரியம் தான். நம்ம மார்க்க விஷயத்தை தான் சொல்கிறோம், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க நினைக்கிறோம். இதையே என்னோட கரியராக நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட கருத்துப்படி மக்களுக்கு நல்ல செய்திகள் போய் சேரணும் எல்லா விதங்கள்லையும் அப்படி நினைப்பேன். இது கேம் சேனல் கிடையாது. நிறைய பேர் வந்து எதுவும் கேம் எதுவும் விளையாடுவாங்களா, லைவ் பார்க்க வந்திருக்கீங்களான்னு நினைக்காதீங்க. இது குரான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு லைவ் செஷன் தான். ஸோ நம்ம முஸ்லீம் நண்பர்கள் யாராவது பார்க்குறீங்க அல்லது புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சேட் பண்ணுங்கள். நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா தான் யாராவது வந்திருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இந்த பாடத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த பாடங்கள் நான் நடத்துவேன் இன்ஷா அல்லாஹ். அதை தாண்டி
என்னால் லைவ் கவுண்ட் கூட பார்க்க முடியும், எத்தனை பேர் லைவ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது கூட என்னால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். புதுசாக லைவ் போடுறேன்னா இங்கே என்ன நடக்குதுன்னே கொஞ்சம் புரியலை. ஆனால் ஒரு விஷயம் புரியுது, யாராவது திடீர்னு லைவ் என்ன இருக்குது, என்ன லைவ் ஓடுது அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அதை மட்டும் தெரியுது, இது என்னவோ பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சால் மேபி பேச நினைப்பாங்க. அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, ஹைர். முஸ்லீம் நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், சேட் பண்ணலாம். ஐ கேன் ரிப்ளை யூ. இந்த லைவ் எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். புதுசாக யாராவது வந்தாங்கன்னா எனக்கு இங்கே கவுண்ட் தெரியும், லைவ் கவுண்ட்டு, அதை வச்சு நான் சொல்லுவேன். அதாவது குரான் வகுப்புகளுக்காக நிறைய நபர்கள் வந்து வந்த உடனே போயிடுறாங்களே, என்னப்பா இது. இன்னைக்கு 10 மணிக்கு நம்ம லைவை முடிச்சுக்கலாம். என்னோட கோல் முஸ்லீம்கள் யாரும் வந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வகுப்பு நடத்தணும்னா தாராளமாக. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. நீங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளே திரும்ப வந்து எனக்கு கிளாஸ் நடத்துன்னு சொன்னால் கூட நான் நடத்துவேன். ஓகேங்களா? ஐ எம் ரெடி. ஆக்சுவலாக நாளைக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நான் வந்து நாளைக்கு லைவ் போட போகிறேன்றதை நான் சொல்லிடுவேன். முஸ்லீம்கள் யாரும் இந்த லைவை பார்க்குறீங்க அப்படின்னா சேட்டில் நீங்கள் உங்கள் பேரையோ அல்லது சலாமோ தெரிவிக்கலாம். என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அந்த லைவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். புதுசாக வந்தவங்களுக்கு அவங்களுக்காக சொல்கிறேன். குரான் வகுப்புகள் நடத்துறது தான் என்னுடைய இந்த லைவோட நோக்கம். யாருக்காவது குரான் ஓத தெரியல, குரான் ஓத கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த லைவில் வந்து உங்களுக்கு சந்தேகமான ஏதாவது பாடத்தை பற்றி கேட்கலாம். நீங்கள் ஏதாவது பாடம் நடத்த சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நான் நடத்துவேன். அதே சமயம் வந்து உங்களுக்கு ஏதாவது எனக்கு வந்து குரான் ஓத கற்றுக்கணும், நான் வரலாமா லைவ்லன்னா தாராளமாக வரலாம். தாராளமாக கூகுள் மீட்டில் இருக்குது, அந்த கூகுள் மீட் லிங்கில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். குரான் ஓத கற்றுக்கக்கூடியவங்க தாராளமாக இணையலாம். ஒரு வார காலம், ஒரு வார காலத்தில் நான் உங்களுக்கு குரான் ஓத கற்றுக் கொடுப்பேன். எல்லாத்தையும் கிடையாது, பட் நிறைய முக்கியமான பாடங்களை
அண்ட் ஃப்ளூவன்சிலாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளூவன்சி எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுப்பேன். இன்ஷால்லா அந்த கண்டிப்பாக அந்த உங்களுடைய பொண்ணான நேரம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்ஷால்லா இன்னைக்கு 2 நிமிஷத்தில் லைவ் முடியும். இந்த லைவ் முடியும் போதே நான் சொல்கிறேன், இதை நான் தொடர்ச்சியாக செய்வேன். யார் வந்தாலும் வராட்டியும் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அன்றைய நாளில் எப்படி மார்க்கத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் மார்க்கத்துக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாத நிறைய லைவ் எப்படியெல்லாம் அனல் பறக்கக்கூடிய சேட் போகுமோ, அனல் பறக்கக்கூடிய வியூஸ் போகுமோ, ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் இதே லைவ் நம்முடைய லைவ் அதே போல் போகும் அப்படி நம்பிக்கை இருக்குது. நம்ம ஆடியன்ஸை முஸ்லீம்களை நம்ம மார்க்கத்தின் பக்கம் திருப்புவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அதுக்குரிய முயற்சிகளை நான் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. தொடர்ச்சியாக செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி தானே? ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம். ஏதேதோ அனாச்சாரங்களுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிக் கண்டென்ட் கிரியேஷன் அல்லது இஸ்லாமிக் ஒரு எஜுகேஷனுக்காக தன்னுடைய நேரத்தை கொடுக்கக்கூடிய மக்கள் இந்த சமூகத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒரு நாள் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கு. ஆமாம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த லைவ் நான் 2 மணி நேரம் நடத்தலாம் அப்படின்னு நினச்சேன். 1 மணி நேரம் தான் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிருக்கேன். இன்னும் இருக்குன்னா இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷமும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்காவது குரான் ஓதணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைவுக்கு வரலாம். லைவுக்கு வரலான்னா என்ன, கூகுள் மீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு ஃப்ளூவன்சி ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது குரான் ஓத தெரியாமல் இருக்கலாம், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம், எங்கே முடிக்கும், எவ்வளோ நாள் ஆகும், எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணனா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வருன்றதுக்குரிய ஒரு ஆலோசனைகள் நான் கொடுப்பேன். அதை தாண்டி ஒரு வார காலம் என் கூட நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக படிக்கலாம், ஃப்ரீ. ஆனால் தினசரி இந்த 9 மணி போல் நீங்கள் வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் வகுப்புகளும் நடத்துவேன். என்னோடய நோக்கம் 9 to 11 மணி வரைக்கும் லைவில் இருக்கணுன்றது நோக்கம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 1 மணி நேரம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு யாருக்கும் ஏதாவது பாடம் நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நான் பாடமும் நடத்துவேன். இது எஸ்என்எல் குரான் மேபி நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த எஸ்என்எல் குரானில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 60 பக்கங்கள் இருக்கும். உங்களுக்கு இந்த பேஜ் வரைக்குமே 60 பேஜஸ் வரும். 64 60 வரைக்கும் 60 பக்கம் வரைக்கும் தான் உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். 62 பேஜ் வரைக்குமே உங்களுக்கு கண்டென்ட்ஸ் இருக்கும், பாடங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு சும்மா இதாக களிமா தான், அது ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ இந்த பாடங்கள்லாம் நீங்கள் எப்படி படிக்கலாம், அதுவோ அல்லது குரான் ஓதுறதுல ஃப்ளூவன்சி தான் உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு எழுத்துக்கூட்டி ஓத தெரியல அப்படின்னா கூட என்னெல்லாம் பண்ணலாம், உங்களை என்ன செய்வேன்னா ஓத வைப்பேன். உங்களை ஓத வச்சு நீங்கள் எந்தெந்த இடங்களில் வீக்காக இருக்கீங்கன்னு உங்களை சொல்லி கொடுத்து நீங்கள் இது பண்ணால் நீங்கள் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன். அதே இடத்துல உங்களுக்கு சில பாடங்கள்லாம் நடத்தி கூட கொடுப்பேன். இல்லை ஒரு வார காலம் நான் வர்றேன் அப்படின்னா தாராளமாக வாங்க, அதுக்குரிய பாடங்களும் நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் நடத்தி கொடுப்பேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி 1 மணி நேரம் லைவ் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம லைவ் ஒரு நாள் நல்லா போகும். சரிங்களா? நம்பிக்கை இருக்கு.
எதுக்கோ நேரம் கொடுக்கக்கூடிய முஸ்லீம்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க்க காரியங்களுக்கும் மார்க்க விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த ஒரு நாள் வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே எல்லாம் ஒரு நாள் மரணிக்க தானே போகிறோம். எங்கேயும் அங்கே போய் முடிக்கணும்ல, அங்கே போய் முடியணும்ல லைஃப். அந்த மரண வாழ்க்கையை நினச்சி பயம் வரும்ல, வரணும் தானே, வரும். வரக்கூடிய மக்கள், அந்த பயம் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி சமூகத்தில் நிறையா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த கல்வி, இந்த லைவ் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இந்த லைவை நல்லபடியாக முடித்துக்கொள்வோம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. சலாம். லைவை நல்லபடியாக முடிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.